பழைய சோறு செய்வது எப்படி? ஒரு லைபாய் சோப் முழுசாக போட்டு தேய்ச்சி கையை கழுவிக்குவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய 4-5 பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக இப்படி கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அங்கே ஜிகு 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 அவ்வளோதான். இது துண்டாக கட் பண்ணி நம்ம ஒரு வடை சட்டி மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கணும். அந்த சட்டிக்குள்ளே தூக்கி அது எல்லாம் உள்ளே போட்டுருவோம். போட்டாச்சா? இந்த வெங்காயத்துக்கு கூட ஒரு கொஞ்சம் உப்பு அப்படியே மேலே தூவி விட்டு ஒரு 2 பாக்கெட் தயிர் அப்படியே எடுத்து பிரித்து கத்திரிக்கோள் வச்சு வெட்டி எப்படி வெட்டுறான்னு பார்த்துங்க. அப்படி தான் வெட்டணும். அப்படியே போட்டு தயிர், வெங்காயம், உப்பு இது எல்லாம் ஒன்றா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். இந்த தயிர் இதிலெல்லாம் வந்துட்டு பச்சை மிளகாயை துண்டாக வெட்டி அப்படியே கையை வச்சு பிச்சு அந்த காரம் உள்ளே இறங்குற அளவுக்கு அப்படியே நசுக்கி விடணும். முக்கியமான ஒரு பொருள் அது என்னது? பெருங்காயத்தூள். அது கொஞ்சம் அப்படியே லேசாக தூவணும். அது போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இல்லை. ஆனால் காட்டணுமே, அதுக்காக எங்கள் வீட்டில் இருந்த சாம்பிராணி டப்பாவை எடுத்து லேசாக காட்டுறேன். இப்படி தான் இருக்கும், அது பார்த்துக்குங்க. ஆனால் அதை போடக்கூடாது, பெருங்காயத்தூள் தான் போடணும். அதுக்கப்புறம் அந்த தயிர் கூட வீட்டில் நேற்றே தண்ணி ஊற்றி வச்ச சாப்பாடு, அந்த சாப்பாட்டை அப்படி கொஞ்சம் ஊற்றி அதுக்குள்ளே அப்படி தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த கழுவுன கையை அதுக்குள்ளே விட்டு நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு போட்டு அப்படியே பிணையணும். அப்படிதான். அப்படி பிணைஞ்சு முடித்தோடனே மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே கலந்து காரம், உப்பு, அந்த பெருங்காயம், வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லது. நம்ம வீட்டில் பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஒரு கலக்கி இதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், சீனரிக்காய், அதில் அப்படி பொரியல் பண்ணி வச்சுருந்தோம். இது ரெண்டையும் வச்சு சாப்பிட்டா அடாடா சூப்பராக இருக்கும்.